ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். அண்ணா லட்சுமிக்கு இன்று குட்டியோண்டு வளையல் மாலை கட்டினேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் குட்டியோண்டு அன்னலட்சுமி தான் இருக்காங்க. அவங்களுக்கு குட்டியோண்டு ஒரு அஞ்சு வளையல் வச்சு தான் கட்டினேன். அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இன்னும் நம்மக்கிட்ட இவ்வளோ வளையல் இருக்குது. இந்த வளையலை வச்சு அடுத்த யார் யாருக்கெல்லாம் மாலை போடலான்னு பார்க்கலாம், சரிங்களா? காலையில் எல்லோருக்கும் அன்னபூர்ணியம்மன் தரிசனம், சரிங்களா? அப்புறம் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அன்னலட்சுமியை. அப்புறம் ஃபோட்டோ இருக்குல்ல, ஃபோட்டோ கிச்சனில், அந்த கிச்சனில் இருக்கிற ஃபோட்டோவுக்கு மாலை கட்டினேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மாலை சூப்பராக இருந்துச்சு. நான் கலந்து கலந்து கட்டினேன். கொண்டு போய் ஃபோட்டோ மேலே வச்சு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சுப்பா, மங்களகரமாக இருந்துச்சு. உண்மையாக இல்லையான்னு ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ மங்களகரமாக இருந்துச்சு அந்த மாலையை அந்த ஃபோட்டோவுக்கு போட்ட உடனே, அன்னபூர்ணியம்மாவுக்கு போட்ட உடனே. அப்புறம் போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, மங்களகரமாக இருந்துச்சு. நிற்க மாட்டேன்ட்டுச்சு. அப்புறம் டேப்பை வச்சு ஒட்டி விட்டேன். டேப் வச்சு ஒட்டின பிறகு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள். அன்னலட்சுமி ஃபோட்டோ மங்களம் நிறைந்த ஃபோட்டோவாக மாறிடுச்சு. அது சிகப்பு, பச்சை, மஞ்சள் கலந்து கட்டின மாலை, அவ்வளோ அழகு உண்மையிலேயே. அப்புறம் ஒரு பக்கம் டேப் ஒட்டியாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் ஒட்டணும். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணும், இல்லைன்னா தீபத்தில் விழுந்துரும்ல. அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 3 டைம் டேப் நல்லா ஒட்டியாச்சு, சரிங்களா? அப்புறம் இன்னொரு பக்கம் டேப் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டேப்பு ஒட்டின உடனே மாலை போட்ட உடனே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபோட்டோ, நிஜமாவே. நான் அதில் அன்னலட்சுமிக்கு பொட்டெல்லாம் ஒட்டிச்சிருக்கேன்னா, அந்த தீபாவளியில் அந்த பொட்டெல்லாம் பல 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 பலன்னு மின்னுச்சு. கண்ணாடி பொட்டு பாருங்கள், நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம வளையல் மாலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்கன்னு. அப்படியே மங்களம் நிறைந்த கிச்சனாக மாறிக்கிட்டே வருது நம்ம கிச்சன், சரிங்களா? இன்னும் என்ன கிச்சனில் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் குட்டியாக தீபம் ஏற்றாச்சு. தீபம் ஏற்றிட்டு அப்படியே பார்த்தேன். அவ்வளோ அழகாக மங்களம் நிறைந்த கிச்சனாக இருந்துச்சு. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், முருகர் துணை. சேனல் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் டச் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? எல்லோருக்கும் அன்னபூர்ணியம்மன் தரிசனம். வணக்கம், நன்றி.